வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேல வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பட் நான் சொல்ற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படினா இருக்கதுலயே லோயஸ்டான சர்வீஸ் சார்ஜஸ்ல நீங்க வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய அப்ளிகேஷன் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கவுண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே, மொபிக்விக், அப்புறம் பாரத் எக்ஸ் ஆப்ஸ், அப்புறம் வந்து நோ புரோக்கர். சோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்கன்னா அதிகமான சார்ஜஸ் தான் வந்து பிடிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 200 220 ரூபாய்க்கு மேல தான் 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம்னா 220 ரூபாய்க்கு மேல சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பட் நான் சொல்ற இந்த அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான சார்ஜஸ் தான் வந்து பிடிப்பாங்க. சோ 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு பிடிக்கிறாங்க, அப்புறம் எந்தெந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே நம்மளோட இன்வைட் லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். அந்த இன்வைட் கோடை கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்வைட் கோடு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சைட்லயே நம்மளோட இன்வைட் கோடு வந்து டிஸ்ப்ளே பண்றேன். அந்த இன்வைட் கோடை யூஸ் பண்ணி நீங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய டிஸ்கவுண்ட் ஆகும். சோ இப்போ அதை பத்தின டீடைல் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா housing.com தான். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன்லாம் வந்து கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து பாப்புலாரிட்டி பண்ணணும், நல்ல பாப்புலாரிட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு கம்மியான சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வெறும் 85 ரூபாய் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு அப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ 118 ரூபாயா இருக்கு. அதாவது 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கான சார்ஜஸ் தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ஆஃபர் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மற்ற அப்ளிகேஷன் மாதிரி உங்களுக்கு 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு 200 ரூபாய் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதுலயும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 118 ரூபாய் 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு எந்தெந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம் அப்படின்னா 118 ரூபாய் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பே ஆன் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல எந்த ஒரு கேஒய்சிலாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி நான் வந்து செக் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹவுஸ் ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து டியூஷன் ஃபீ, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரெண்ட், இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் 118 ரூபாய், அதாவது 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு வெறும் 118 ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஜுகேஷன் ஃபீயை வந்து சூஸ் பண்ணாதீங்க. இதை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 145 ரூபாய், அதாவது 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு 147 ரூபாய் 147 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அதனால நான் சொல்ற மாதிரி இந்த ஹவுஸ் ரெண்ட், ஆஃபீஸ் ரெண்ட், டியூஷன் ஃபீ, இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் 118 ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ அதை லைவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை என்டர் பண்ண சொல்லும். எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 10,000 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 10,000 செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட், அனதர் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ ஐடி. நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்டோட அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை ரீஎன்டர் பண்ணி அதோட ஐஎஃப்எஸ்சி கோடையும் கொடுத்து நீங்க கண்டினியூ கொடுக்கலாம். இல்ல நான் வந்து யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கிறேன்னா இதுல யூபிஐ ஐடி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அவங்களோட யூபிஐ ஐடியை இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபைடுன்னு விழுந்துருச்சு. கீழே வந்து பாத்தீங்கன்னா ரிசிப்ட் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம், நீங்க யாரோட யூபிஐ ஐடி என்டர் பண்ணிக்கீங்களோ அவங்களோட நேம் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். அது கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட யூபிஐ ஐடி எல்லாமே கரெக்டா இருக்குது. செக் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நேம் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுல உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹேவ் அன் இன்வைட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்மளோட இன்வைட் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சைட்ல நம்மளோட இன்வைட் கோடு வந்து ஷோ பண்றேன். இந்த இன்வைட் கோடு நீங்க என்டர் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆகும். இப்போ நான் அதை என்டர் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா CCTP16 அப்படிங்கிறது தான் நம்மளோட இன்வைட் கோட். இந்த இன்வைட் கோடை என்டர் பண்ணிட்டு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து அப்ளை கொடுத்துருங்க. இப்போ அப்ளை கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா நமக்கு எவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இந்த இன்வைட் கோட் என்டர் பண்றதுனால ஒரு 72 ரூபாய் உங்களுக்கு இதுல சேவ் ஆகும். இதை வந்து என்டர் பண்ணிட்டு இப்போ டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிருங்க டைரக்டாவே.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பே வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர், கிரெடிட் கார்டு ஹோல்டரோட நேம், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், சிவிவி நம்பர் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் என்ட்ரு பண்ணி காமிச்ச பிறகு தான் ஃபைனலாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான கிரெடிட் கார்டு டீடைல் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன் பாருங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிட்டு இதில் ஒரு டிக் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 ரூபாய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு வெறும் 118 ரூபாய் மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது தவிர மற்ற அப்ளிகேஷனாக நீங்கள் கிரெட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிலாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரூபாய்க்கு மேலே சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் 118 ரூபாயில நீங்க வந்து உங்களோட கிரெடிட் கார்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த கிரெடிட் கார்டு சைட்ல இருந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்க என்டர் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த யூபிஐ ஐடி என்டர் பண்ணீங்களா அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சார்ஜஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,118 ரூபாய் நம்மளோட கிரெடிட் கார்டுலேருந்து டெபிட்டட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா 10,000 ரூபாய் ப்ளஸ் ஒரு 118 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து 10,118 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆகும். இது தவிர உங்களோட கிரெடிட் கார்டு சைடில் 2 பேமெண்ட்டுக்கு எதுக்காவது சார்ஜஸ் வந்து பண்ணுறதா இருந்தால் ஒரு 1% வந்து டெபிட்டட் ஆகும். அது வந்து நீங்கள் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணாலும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்லேயே இருக்கிறதுலேயே லோயஸ்டான சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஸ்னா அது இதுதான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். இன்னும் இந்த மாதம் 118 ரூபாய் இருக்கிறது, அடுத்த மாதம் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். போன மாதம் இதே வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வெறும் 100 ரூபாய் மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்ணாங்க. இப்போ அது என்ன ஆயிருக்குன்னா 18 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த மாதம் இது வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த ஆஃபர் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் முடிஞ்சு இது வந்து ரேட்டு மற்ற நார்மல் ஆப்ஸோட வந்து ஈக்குவல் ஆகும்போது வேறு ஏதாவது ஆப்ஸில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லோயஸ்டான சார்ஜஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.